ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 20, 2025. சுயம் பகவான் நமக்கு பலவிதமான நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். நமது முதல் இடை கடை என்று அனைத்தையும் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார். நினைவு சுரூபமானவராகி நாம் பற்றுதலை வென்றவராக ஆகிவிடுகின்றோம். எப்போது நாம் பற்றுதலை வென்றவராக ஆகிவிடுகிறோமோ அப்போது நொடியில் உடல் உணர்விலிருந்து விலகிவிட முடியும். நமது வீட்டிற்கு திரும்பிச் செல்வது என்பது நமக்கு சகஜமானதாக ஆனந்தமான விஷயமாக ஆகிவிடும். சிந்தித்து பார்ப்போம். பாபா நமக்கு ஏற்படுத்தி இருக்கும் நினைவுகளை நாம் பயிற்சி செய்கிறோமா? அந்த நினைவுகள் ஆழமான உணர்வில் வந்துவிட்டனவா? உதாரணத்திற்கு பாபா கூறியிருக்கின்றார், இந்த 84 பிறவிகளின் விளையாட்டு இப்போது முடிவடைகிறது. உங்களை அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே தன்னைத்தான் பார்ப்போம். இந்த விஷயத்தை நாம் ஆழமாக உணர்ந்திருக்கிறோமா? இந்த விளையாட்டு முடிவடைகிறது. இந்த உலகை பார்க்கும்போது நமக்கு நினைவிற்கு வர வேண்டும், சத்தியுகத்திலிருந்து இந்த விளையாட்டு தொடங்கியது. இதில் நாம் நடிப்பதற்காக பூமிக்கு வந்தோம். இப்போது இந்த விளையாட்டு முடிவடைகிறது. நான் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த நினைவிருக்குமானால் நாம் அதன் சொரூபமாக ஆகிவிடுவோம். நாலா புறங்களிலிருந்தும் நாம் விலகி இருப்போம், வைராக்கியத்தோடு வாழ்வோம். மேலும் நாம் பரந்தாமத்திற்கு செல்வது, பின்னர் பூமிக்கு வருவது என்று பயிற்சி செய்து கொண்டிருப்போம். பாபா நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார், நீங்கள் ஆத்மாக்கள் ஆவீர்கள். மேலும் அனைவருமே ஆத்மாக்கள் ஆவார்கள். அந்த ஆன்மீக நினைவு நமக்கு வந்துவிட்டதா? அல்லது தேகதாரிகள் மீது பற்றுதல் இன்னும் மாட்டிக்கொண்டிருக்கிறதா? உண்மையில் நான் ஆத்மா ஆவேன். அனைவருமே ஆத்மாக்கள் ஆவார்கள். அனைவரும் தத்தமது பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நினைவு நம்மை மிக உயர்ந்தவராக ஆகிவிடுகிறது. நமது பற்றுதலை அழித்து விடுகிறது. நமது வீணான எண்ணங்களை அழித்து விடுகிறது. பாபா நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் 2 யுகங்கள் தேவ சொரூபத்தில் தேவ யுகத்தில் வாழ்ந்தீர்கள். நீங்கள் தேவதைகள். உங்களிடம் முழுமையான தெய்வீகத்தன்மை, முழுமையான தூய்மை தன்மை இருந்தது. நமக்கு அது நன்றாக நினைவிற்கு வந்துவிடுமானால் நமது தெய்வீக தன்மை விழிப்படைந்துவிடும். மேலும் நமது தூய்மை தன்மை விரைவாக உயரத் தொடங்கும். இவ்வாறு பலவிதமான நினைவுகளை நம் முன்னிலையில் கொண்டு வருவோம். நோட் செய்து கொள்வோம். ஒரு பட்டியல் தயாரிப்போம். தனக்குத்தான் ட்ரெயினிங் எடுத்துக்கொள்வோம். பாபா இதனை நினைவுபடுத்தியிருக்கிறார். முந்தைய கல்பத்தின் நினைவை ஏற்படுத்தியிருக்கிறார். கல்பத்தின் தொடக்க காலகட்டத்துடைய நினைவை ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் குழந்தைகளே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார். நான் 1000 புஜங்களோடு உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அனைத்தும் சரியாகிவிடும் என்று பாபா கூறுகின்றார். இவ்வாறு அனுதினமும் முரளிகளில் பாபா பல விஷயங்களை நினைவுபடுத்துகின்றார். நாம் முரளியை கேட்கும்போது பல விஷயங்களை பாபா நமக்கு நினைவுபடுத்துகின்றார். முரளியை படிப்பவர்களும் அவ்வாறு தான் பிறருக்கு படிப்பிக்க வேண்டும். கேட்பவர்களும் கூட அந்த உணர்விலிருந்து தான் கேட்க வேண்டும். அதாவது பாபா நமக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். நமது உறங்கிக் கொண்டிருக்கும் உயிரோட்ட தன்மையை விழிப்படைய செய்கின்றார். உறங்கிக் கொண்டிருக்கும் நமது சக்திகளை விழிப்படைய செய்கின்றார். இவ்வாறு நாம் முரளி கேட்போமானால் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விழிப்படைந்த நிலை வந்துவிடும். மேலும் நமது வாழ்க்கையில் பல தாரணைகளும் வந்துவிடும். எனவே இன்று முழு நாளும் நாம் நினைவு சொரூபமாக இருப்போம். முக்கியமாக ஒரு நினைவை நன்றாக ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். 84 பிறவிகளின் விளையாட்டு முடிவடைகின்றது. உலகை இந்த பார்வையில் பார்ப்போம். இந்த உலகம் என்பது மிக அழகானதொரு நாடகமாகும். சத்யுக தொடக்கத்திலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது கலியுகத்தின் கடைசி நேரத்தில் பகவான் வந்திருக்கிறார். அவர் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார், குழந்தைகளே, நான் உங்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். பயிற்சி செய்வோம். பாபாவும் நானும் பரந்தாமத்திற்கு செல்கிறோம். ஓம் சாந்தி.